பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயின். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாகிஸ்தானோட லேட்டஸ்ட் லகுடபாண்டி வேலை ஒன்று வந்து டீட்டெயிலாக பார்க்குறோம். இது எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்கன்னு டீம் சொல்லியிருந்தாங்க. இது என்ன அப்படின்றத பார்க்கலாம். திடீர்னு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணத்துடைய முதல்வர் திருமதி மரியம் நவாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. லாகூர் அப்படின்றது ஒரு புராதன நகரம். இந்த இடத்துல நம்ம கலாச்சாரம் இதெல்லாம் வந்து பாதுகாக்கணும், அதோட ஹெரிட்டேஜை பாதுகாக்கணும். அதனால பார்ட்டிஷனுக்கு முன்னாடி இந்தியாவில் லாகூர் பார்ட்டாக இருக்கும் பொழுது இருந்த பெயர்களை நம்ம மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை ப்ராஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்டுக்கு பேர் வந்து லாகூர் ஹெரிட்டேஜ் ஏரியா ரிவைவல் அப்படின்னு சொல்லி LAHR அப்படி இனிஷியேட்டிவ் அப்படின்னாங்க. மார்ச் 16ஆம் தேதி 2025 ஒரு 635 கோடி இதுக்காக ஒதுக்கப்பட்டுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃப், இப்போ அவர் லீவில் இருக்கார் இல்லைங்களா, ஸோ அவருக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதோட தலைவராக போட்டிருந்தாங்க. தலைவராக அப்பாயின்ட் பண்ணது யார்? அவருடைய மகள் மரியம் நவாஸ் ஷெரீஃப் அவர்கள். இந்த இடத்துல ஒரு 2-3 மாசமா சில ஆய்வுகளை பண்ணி 9 லொக்கேஷனுக்கு அதோட உண்மையான பேரை திரும்ப வைக்கணும் அப்படின்றது தான். இப்போ 47க்கு பிறகு இந்த நாடு ஒரு இஸ்லாமிய நாடா மாறுது. இப்போ இருக்கக்கூடிய பேரு இஸ்லாம்புரா, இதுக்கு முன்னாடி இருந்த பேரு கிருஷ்ணன் நகர். ஸோ இந்த பேரை மீண்டும் கிருஷ்ணன் நகராக மாற்றுறாங்க. கிருஷ்ணன் நகர் அப்படின்றது ஆப்வியஸா கடவுள் கிருஷ்ணர் அவர்களுடைய பேர்ல இருக்கக்கூடியது. பாபரி மஸ்ஜித் சவுக், ஜெயின் மந்திர் சவுக், ஜெயினர்களுடைய டெம்பிள். ரெஹ்மான் கலி அப்படின்றது ராம் கலி, ஆப்வியஸா ராமர் அவர்களுடைய பேர்ல. ஃபாத்திமா ஜின்னா ரோடு அப்படின்றது இப்போ இருந்துச்சு, முதல்ல குயின்ஸ் ரோடுன்னு சொல்லி பிரிட்டிஷரால இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் ரோடு, எம்ப்ரஸ் ரோடு, இது எல்லாமே திரும்ப பிரிட்டிஷ் பேருக்கு மாற்றிருக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சந்த் நகர், தரம்புரா, இது சந்த் அப்படின்னு வந்தாலே சீக்கியர்களுடைய ஒரு மிக முக்கியமான வார்த்தை இது. லக்ஷ்மி சவுக், நம்மளுடைய கடவுள் லக்ஷ்மி அவர்களுடைய பேரில். மோகன்லால் பசார், மோகன்லால் அப்படின்றது இந்த பனியா கம்யூனிட்டி, ட்ரேடர் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு ஹிந்து மெர்ச்சன்டோட பேர் வந்து குறிக்குது. பகவான்புரா, சாந்தி நகர், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து பேர். சடனா 47 இதே இடத்துல இருந்த, நல்லா கவனிங்க, இந்த மோகன்லால் பசார்ல இருந்த ஒரு பெரியவர் இறந்துட்டார். அவருடைய மகன் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், இப்ப பஞ்சாப்ல இருக்காரு. அவங்க எப்படி உயிர் பிழைச்சு ஓடி வந்தாங்க, அவரும் அவர் மனைவியும் சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு லாகூர்ல இருந்து பஞ்சாபுக்கு வந்த அந்த ட்ரெயின்ல எந்த இடத்துல போய் அந்த 2 ட்ரெயினுக்கு நடுவில் அந்த செயின் லிங்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நின்று எப்படி உயிர் தப்பிச்சு வந்தோம்னு சொல்லிட்டு ஒரு 10 வருடம் முன்னாடி அவங்க வீட்டுக்கு போயிருந்த போது எனக்கு சொல்லியிருக்காரு. எனக்கு கண்ணெல்லாம் வந்து கலங்கிருச்சு அன்னைக்கு. பார்ட்டிஷன் ஹாரர் அப்படியே ரொம்ப ஈஸியாக கடந்துட்டு ப்ரோன்னு நம்ம போயிட்டு இருக்கோம். பட் உண்மையாக அதை பார்த்தவங்களுக்கு என்னன்னு தெரியும். அவ்வளோ மக்களை கொண்டு, லட்சக்கணக்கான மக்களை கொண்டு, அவ்வளோ பேரை வார்த்தைகளே விவரிக்க முடியாத அளவுக்கு கொடுமைகளை செஞ்சு அங்க இருக்கக்கூடியவங்களை நிற்கதியா அங்க இருந்து துரத்தி விட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு திடீர்னு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா பூனை காசிக்கு போயிருக்கு. ஏன் இந்த பேர் மாற்றம் அப்படின்றதுதான். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து இக்பால் பார்க் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு, ஒரு மிக முக்கியமான ஒரு பூங்கா. ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய ஃபேமஸ் கிரிக்கெட்டர்ஸ் மொயிந்தர்லால் போன்றவங்கெல்லாம் இந்த இடத்துல தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இன்சாமா முல்லக் பாகிஸ்தானுடைய கிரிக்கெட்டர் இங்க இருந்தா. பல குஸ்தி பல்வான்ஸ் 2 சைடுமே பாகிஸ்தான்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒரு இடம் தான் அது. ரெஸ்லிங் அரேனாவா இருந்துச்சு. இதை வந்து இவங்க கிரேட்டர் இக்பால் பார்க்னு மாத்தினாங்க. இப்ப இந்த இடத்த இதை மீண்டும் மின்டோ பார்க் அப்படின்னு மாத்துறாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்த ஃபெசிலிட்டியை உடைச்சது ஷபாஸ் ஷெரீஃப் பிரதமராக இருக்கும்போது 2015. காமா பஹல்வான், கூங்கா பஹல்வான், இமாம் பக்ஷ், இந்த 3 பேருமே ஒரு காலத்துல லெஜெண்டரி குஸ்தி சண்டையாளர்கள். இவங்க எல்லாருமே இங்க தான் வந்தாங்க. லாலா அமர்நாத், இந்தியன் கிரிக்கெட்டர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்சாமா முல்லக், இவங்க எல்லாருமே இங்க சம்பந்தப்பட்டவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1946 தசேரா, இந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் இந்தியா முழுக்க கொண்டாடுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம்.
லாகூர்ல மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் இங்கே தான் நடந்துச்சு. இன்ஃபேக்ட் அன்னைக்கு இருந்த ஒருங்கிணைந்த இந்தியாவில் 45 என் நினைவுக்கு அந்த ஹிஸ்ட்ரி நான் கரெக்டாக பார்த்தோன்னா இந்த தசரா செலிப்ரேஷன் அப்படின்றது இங்கே தான் மிகப்பெரிய லெவல் நடக்கும். பட் இப்போ இங்கே இந்துக்கள் யாருமே இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சீக்கியர்களும் இல்லை, ஜைனர்களும் இல்லை, யாருமே இல்லை. அங்கே வெறும் கம்ப்ளீட்டாக ஒரு இஸ்லாமியமயமாக்கப்பட்ட ஒரு நாடு இது. இப்போ இந்த இடத்துல ஏன் சடனா இவங்க இந்த பேரை மாத்துறாங்க? அதாவது இப்போ அந்த இடத்த ரெஸ்டோர் பண்ணணும்னா அந்த மக்கள் இருந்தா ஓகே, மக்களெல்லாம் அடிச்சு விரட்டியாச்சு, இருந்தவங்க எல்லாத்தையும் கொண்டாச்சு, மிச்சவங்க இந்தியா தப்பிச்சு வந்துட்டாங்க, அவங்க எல்லாம் இப்போ இங்கே இருக்கிறாங்க நம்ம நாட்டில் சேஃபா. சடனா பேர் சேஞ்ச் ஏன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீட்டெயில போய் பார்த்தோம் அப்படின்னா, சோழியங்குடிமை சும்மா ஆடாதுன்னு பர்ஃபெக்டா சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சு 1 வருடம் கழித்து அந்த 26 பேர் கொல்லப்பட்டவர்கள்ல 25 பேர் இந்துக்கள், 1 கிறிஸ்தவர் இருந்தார். ஸோ இப்போ அந்த இமேஜ் மேக் ஓவருக்கு வராங்க. ஏன்னா ஜூன் 2025 நாம ஒரு டோசியரை சப்மிட் பண்ணியிருக்கிறோம். அதற்கான எங்க FATFன்னு சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், உலகத்துக்கு பயங்கரவாதத்துக்கும் ஹியூமன் டிராஃபிக்கிங், போதைப் பொருளுக்கு துணை போகக்கூடிய அரசாங்கங்களுக்கு விதிக்கப்படக்கூடிய கடுமையான பொருளாதார தடை 2018 இந்தியா பாகிஸ்தான் இதில் கொண்டு வந்த பிறகுதான் மீளவே முடியாத அளவுக்கு ஒரு பெரும் பொருளாதார சரிவை இன்னைக்கு பாகிஸ்தான் சந்திச்சதுக்கான காரணம். அதற்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி கேஸ் டோசியரை இப்போ இந்தியா ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மீண்டும் பாகிஸ்தான் கிரே லிஸ்ட்ல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக நிற்குது. இருக்கக்கூடிய டைம்ல இப்போ அந்த இமேஜ் மேக் ஓவருக்கு சாஃப்ட் டூல்ஸ் தேவை. சடனா லாகூரை வந்து நாங்கள் ஹெரிட்டேஜ் மீட் பண்றோம், ஹெரிட்டேஜ் கல்ச்சரல் சென்டரா மாத்துறோம். நேத்து வரை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, இஸ்லாம்புரா அப்படின்னு இருந்த பேரு இப்போ சடனா பழைய பேருக்கு போயிடுச்சு, கிருஷ்ணன் நகர்ன்ட்டு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பழைய பாகிஸ்தானியர்கள், அதாவது இந்த பார்ட்டிஷன் டைம்ல இருந்த தாத்தா பாட்டிலே அடுத்த ஜென்ரேஷன் ஒரு 70s வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பேரை மாத்தினாலும் அந்த பேரை கிருஷ்ணன் நகரம் தான் அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்க இஸ்லாமியர்களாகவே இருக்கலாம், ஆனால் கிருஷ்ணன் நகரம் தான் கூப்பிட்டு இருந்தாங்க. சொல் வழக்காடல்ல வந்து அப்படிதான் இருந்துச்சு. இப்போ இதை பண்றது மூலியமா ஒரு மிகப்பெரிய ஒரு இமேஜ் மேக் ஓவரை இவங்க வந்து பண்றாங்க. ஏன்னா டைமிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு சாஃப்ட் பவர் மூவ். பாகிஸ்தான் பாருங்க, எம்மதமும் சம்மதம், செக்குலர் போன்ற இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு இது சமூக வலைத்தளங்களில் நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் எழுதியிருந்தீங்க. இப்போ சமீபத்தில் வெற்றி பெற்ற டிவிக்கு அதோட தலைவர் நம்முடைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் அவருடைய படத்தை போட்டு அது பக்கத்துல இம்ரான்கான் நிக்கிற மாதிரி 2 பேர் நிக்கிற மாதிரி போட்டு இவருக்கு மென்டர் இம்ரான்கான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்பி விட்டுட்டு அங்க வந்து இந்த ஒரு இமேஜ் மேக் ஓவர் அந்த கட்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இது யாரோட கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முனீர் மற்றும் ஷரீஃப் ஃபேமிலியோட கேம். நவாஸ் ஷெரீஃபோடைய இந்த LAHR, இந்த லாகூர் ஹெரிட்டேஜ் ரிவைவல் ரோல் அப்படின்றது மகள் அப்பாவுக்காக கொடுத்த ஒரு ரீஎம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய ஒரு மிக முக்கியமான PTI ஸ்போக்ஸ் பர்சன், பாகிஸ்தான் தெரிக்கி இன்சாஃபோடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஷவுகத் பஸ்ரா என்ன சொன்னாப்லன்னா, ரிட்டையர்டு பொலிட்டீஷியனை பிஸியாக வைக்கிறதுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றாப்புல. ஏன்னா லாகூர் ஹெரிட்டேஜ் ப்ராஜெக்ட் அப்படின்றது நவாஸ் ஷெரீஃபை அட்லீஸ்ட் ஒரு லைம் லைட்ல எங்கேயாவது வைக்கும். இந்த ஆள் எங்கே போனானே தெரில, கம்ப்ளீட்டாக ரிட்டையர்டு அப்படின்றது இல்லாமல் ஓரளவுக்கு வைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மின்டோ பார்க் கிரவுண்டை இடித்தது நவாஸ் ஷெரீஃப் சிஎம்மாக இருக்கும்போது தான். ஸோ இந்த இடத்துல அதை மீண்டும் கட்டமைக்கும் போது ஷபாஸ் ஷெரீஃப் இவரோட மகன் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது அதை உடைச்சாங்க. அப்போ இவர் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். இப்போ அதை மீண்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மூவாக பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் இம்ரான்கான் இருந்தாலும் PTIயோடைய கட்சியை சேர்ந்த சில பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. என்னுடைய நண்பர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது நீங்கள் இந்தியன் மீடியாவில் ஹைலைட் பண்ணுங்க, இதை வந்து உங்கள் ஆளுங்க சந்தோஷப்பட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது இவங்களுடைய அந்த முனீரோடைய நசாரியா பாகிஸ்தான் அப்படின்ற ஐடியாலஜி தான். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவிலியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து வேற சிக்னல்ஸ், நாங்கள் ரொம்ப நல்லவங்க, நாங்கள் மாறிட்டோம், திருந்திட்டோம், ரொம்ப நல்ல பிள்ளை ஆகிட்டோம்னு சொல்றதும், அதே மாதிரி மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியாலஜியாக டீப்பாக எடுத்துட்டு போகக்கூடியது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இங்கே சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜெயினர்கள், ஹிந்துக்கள் இந்த 4 ஐடென்டிட்டியை மீண்டும் கொண்டு வர்றது மூலியமா நாங்கள் வந்து இந்த அதாவது கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக நாங்கள் ஒன்று தான், அதெல்லாம் நாங்கள் விட்டு கொடுத்துட மாட்டோம், ஒரே தாய் பிள்ளைகள் தான் அப்படின்னு சொல்லி கிளியராக இந்தியாவோடைய அந்த கலாச்சார பண்பாடு நம்ம இவ்வளோ நாள் வளர்த்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, காப்பாற்றி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட ஷேரை ஃப்ரீயாக எடுத்துக்கிறது.
சிம்பிள் இவ்வளவுதான். நீங்க வந்து வீட்டுல அழகா ஒரு வீட்டை வந்து சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க தீபாவளிக்காக. எல்லாரும் உங்க வீட்டோட லேடிஸ் வந்து அழகா கோலம் போட்டிருக்காங்க, ரங்கோலி போட்டிருக்காங்க. அந்த வீட்டை சூப்பரா டெக்கரேட் பண்ணி வைக்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து ஒரு ஒரு மத்தாப்பு வச்சு கொளுத்துற மாதிரி, புசானை கொளுத்துற மாதிரி போட்டோ எடுத்துட்டு இது ஏன் வீடுன்னு சொல்றது. எக்ஸாக்டா இவங்க அதே தான் பண்றாங்க அப்படின்றத பாக்குறோம். ஏன்னா 2019 மகாராஜா ரஞ்சித் சிங் அவர்களுடைய ஒரு ஒரு வெண்கல சிலையை இவங்க நிறுவுறாங்க. அதன் பிறகு அந்த வெண்கல சிலையை நிறுவி ஜஸ்ட் 1 இயருக்குள்ள இவங்களுடைய தெரிக்கி லபேக் பாகிஸ்தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்ட்டி, இதுவும் பாகிஸ்தான் ராணுவத்துடைய கைப்பாவை, இவனுங்க போய் அதை உடைச்சு காலி பண்றானுங்க அப்படின்றத பாக்குறோம். ஸோ கிளியர் கட்டா FATF உடைய கிரே லிஸ்ட்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நாங்க நல்லா மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாறு வேஷத்தில் வரும்னு சொல்லிட்டு மறு வைக்கிறதா, இந்த மறு வைக்கிற கதை தான். அதே மாதிரி ஹிந்துக்கள் மற்றும் இங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் மெஜாரிட்டிஸ், இப்போ அங்க எல்லாருமே மைனாரிட்டிஸ் தான், யாருமே மெஜாரிட்டிஸ் கிடையாது. இவங்கள லாகூர் டூர் போல இப்பவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டோடைய அம்மா, அவர் தந்தை இறந்துட்டாரு, அவங்களுக்கு லாகூரோட ஒரு மெமரி இருக்கு. ஏன்னா ஒரு 18 வயசு வரைக்கும் அவங்க அங்கதான் இருந்தாங்க. அவங்க இப்போ வந்து 83 வயசு கிட்டத்தட்ட. இந்த வயசுலயுமே ஒரு தடவை அங்க போனோம்பா அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. ஸோ இங்க இருக்கவங்கள உள்ள ஒரு டூரிசம் மாதிரி டெவலப் பண்ணி மீண்டும் இங்க இருக்கவங்கள வந்து ஸ்பையா மாத்தலாமா இல்ல உள்ளுக்குள்ள என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ இந்த பார்ட்டிஷன் கேம், ப்ரீ பார்ட்டிஷன் நேம்ஸ், இது எல்லாமே கிளியர் கட்டா இந்த 3 விஷயங்களுக்காக தான் பண்ணப்படுது அப்படின்றத பாக்குறோம். உண்மை நிலை எடுத்தீங்க அப்படி 2021 to 24 UK சென்டர் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸோடைய ரிப்போர்ட், 282 ஹிந்து பெண்கள், 137 கிறிஸ்தவ பெண்கள், 2 சீக்கிய பெண்கள், இவங்க என்ன கொடுமையை அனுபவிச்சாங்க, இவங்க என்னவா மாறினாங்க, என்னவா இவங்க மாற்றப்பட்டாங்கன்றது என் வாயால் நான் சொல்ல முடியாது, ரிப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்றதான் ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ஃபியர் அப்படின்றது. இந்த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ஃபியர் அப்படின்னா ஒரு தெருவுக்குள்ள போறதுக்கே வந்து உங்களுக்கு கொலை நடுங்கிறோம், அந்த மாதிரியான ஒரு இதுதான் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோர்ஸ்டு கன்வர்ஷன்ல கிட்டத்தட்ட 80% to 75% பார்த்தீங்கன்னா இப்பவும் பாகிஸ்தான்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள், பிரியாந்தா குமாரா அப்படின்ற ஒரு இலங்கையை சேர்ந்தவர், ஒரு கிறிஸ்தவர். இவரை எப்படி எரிச்சு கொண்டாங்க, அது எந்த காரணத்துக்காக கொண்டாங்க, சியால்கோட்ல 2021 கூகுள் பண்ணி பாருங்க, இவங்களோட உண்மையான முகம் என்னன்னு புரியும். ஸோ இப்போ இந்த லகுடபாண்டி வேலையெல்லாம் பண்ணி எப்படியாவது நல்ல புலன் காமிச்சுக்கிட்டு பழைய இந்து பேர்கள், ஜைனவ பேர்கள், சீக்கிய பேர்கள்லாம் நாங்கள் நகரங்களுக்கு வச்சு எப்படியாவது நல்ல புலன் பேர் வாங்கணும்னு பார்க்குறாங்க. இந்தியா அதை விடக்கூடாது. இந்த மாதிரி நிறையா புது ஸ்ட்ராட்டஜியோட வருவாங்க. FATFல இந்த நாட்டை கிரே லிஸ்ட்ல கொண்டு போக வேண்டிய கட்டாயம் இந்தியாவுக்கு நிச்சயமா இருக்கு. உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயந்த்.